நான் வந்து பார்த்தீங்கன்னா, கிளாம்பாக்கம் ஆட்டோ டிரைவர் வந்து ஒரு இஷ்யூ பண்ணாரு. நான் அத பத்தி பேச விரும்புறேன் இந்த வீடியோல. இப்போ ஒரு கிளாம்பாக்கத்துல ஒரு பேசஞ்சர கொண்டுட்டு போயிட்டு, ஒரு பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டதுனால, ஒரு ஆட்டோ டிரைவர் மேல வந்து நடவடிக்கை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஓவர் த நைட்ல ஒரு ஆட்டோ டிரைவர் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஓவர் த நைட்ல ஒரு சட்டம் கொண்டுட்டு வர முடியுது. எல்லா ஆட்டோவிலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, கியூஆர் கோடு ஸ்டிக்கர் ஒட்டுறது. இது ஓவர் நைட்ல ஒரு ஆட்டோ டிரைவரால ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது, ஓவர் நைட்ல ஒரு சட்டம் கொண்டுட்டு வந்து, அதை இம்மிடியட்டாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லா ஆட்டோலையுமே வந்து ஸ்டிக்கர் ஒட்டி பேசஞ்சரை வந்து பாதுகாக்க முடியுது. இதுவே ஆட்டோ டிரைவரோட வாழ்க்கை 13 வருஷமா போராட்டத்தில் இருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 13 வருஷமா போராட்டத்தில் இருக்கு. சரியான விலை இல்லாம, சரியான கட்டணம் இல்லாம, ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு அரசாணை கொடுத்து இவ்வளவு கட்டணம் நீங்க வசூலிக்கலாம் அப்படின்னும் போது, பொதுமக்கள்கிட்ட இருந்து எந்தவித எதிர்ப்புமே இல்லாம ஒரு பெரிய ஆதரவு கிடைக்கும். இப்போ எவ்வளவு புக்கிங் ஆப்ஸ் வந்தாலும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட்டா எவ்வளவு ஆப்ஸ் வந்தாலுமே மக்கள் மத்தியில கவர்மெண்ட் இவ்வளவு தான் கொடுத்துருக்கு. நீங்க வந்து மீட்டர் போட்டு ஓட்டுங்களேன், ஏன் எக்ஸ்ட்ரா கேட்குறீங்க? அப்படின்ற விஷயத்த வந்து மக்கள் வந்து ஆட்டோ டிரைவர்கிட்ட கண்டினியூஸா அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன் நீங்க மீட்டர் போட்டு ஓட்டுங்க, நீங்களாம் வந்து அதாவது ஒரு ஆட்டோ டிரைவர் இஷ்யூ வருது, ஒரு பேசஞ்சர் இஷ்யூ வருது அப்படின்னா, ஆட்டோ டிரைவர் அதை ஹைலைட் பண்ணும்போது, நீ மீட்டர் போட்டா ஓட்டுற, நீ எல்லாம் யோகியமா, மீட்டர் போட்டு ஓட்டுற மாதிரி தான் நீ பேசு, இல்லைன்னா பேசாத அப்படின்னு வந்து கஸ்டமர்ஸ் பேசஞ்சர்ஸ் வந்து நிறைய கருத்து தெரிவிக்கிறத பார்க்க முடியுது. எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன், 13 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு மீட்டர் கட்டணும். இப்போ நீங்க வந்து ஒரு வேலை செய்யலாம், ஒரு தொழில் செய்யலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். நீங்க இப்போ வந்து சொந்தமா ஒரு வீடு கூட வச்சிருக்கலாம். 13 வருஷத்துக்கு முன்னாடி என்ன விலைக்கு அந்த வீடோ, இடம், நீங்க வாங்கின பொருள் 13 வருஷத்துக்கு முன்னாடி என்ன விலையில இருந்துச்சோ அந்த ரேட்டுக்கு நீங்க எங்களுக்கு கொடுப்பீங்களா? ஆனா நீங்க கேட்கும் போது கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம 13 வருஷத்துக்கு அதை முன்னாடி பிக்ஸ் பண்ண மீட்டர் கட்டணம், மீட்டர் போட்டு ஓட்டுங்க, மீட்டர் போட்டு ஓட்டுங்க, மீட்டர் எப்படி போட்டு ஓட்ட முடியும்? 12 ரூபாய்க்கு எப்படி சர்வீஸ் பண்ண முடியும்? வீட்டோட இப்போ நீங்க வீடு சொந்தமா வீடு வச்சிருக்கீங்க, வீட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் வந்து வாடகைக்கு விட்டுருக்கீங்க. 13 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே வாடகை தான் வாங்குறீங்களா? இப்போ இபி கட்டணம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 13 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த இபி கட்டணம் கொடுக்குறீங்களா? பால் விலை இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 13 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பால் விலையில வாங்குறீங்களா? எங்களை மட்டும் எப்படி, அது எங்களோட பொருள், ஏன்னா உங்களுக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது, எந்த வித கஷ்டமும் உங்களுக்கு புரியாம, ஏன்னா நாங்கள் வந்து பல வருஷமா ஆட்டோ டிரைவர் எல்லாமே இதை தான் வலியுறுத்திட்டு இருக்கோம். போதுமான வருமானம் இல்லாதனால ஆட்டோ வாழ்வாதாரம் வந்து செயலிழந்து போச்சு. நிறைய பேர் கடத்துல சிக்கி தவிக்கிறாங்க. இப்படி எக்ஸ்ட்ரா கேட்டு ஓட்டும் போது அதை வந்து சரியில்லை அப்படின்னு வந்து நம்ம மக்களாகிய நம்ம சப்போர்ட் பண்ணாம அவங்கள பேசுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கு. ஆனா கவர்மெண்ட் வந்து ஒரே ஒரு ஜியோ பாஸ் பண்ணி, ஆட்டோ கட்டணம் மினிமம் கட்டணம் நான் இன்க்ரீஸ் பண்றோம், கிலோமீட்டருக்கு இவ்வளவு கொடுங்க, அதுக்கப்புறம் வெயிட்டிங் சார்ஜஸ் இவ்வளவு இப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஜியோ பாஸ் பண்ணீங்கன்னா ஒட்டுமொத்த ஆட்டோ டிரைவர்ஸோட வாழ்வாதாரமே கண்டிப்பா மாறும். இது கிட்டத்தட்ட இதை பேஸ் பண்ணி என்னடா இது ஒரு சாதாரண விஷயம்ன்ற மாதிரி நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட 25 லட்சம் பேருக்கு மேல தமிழ்நாட்டில் ஆட்டோ டிரைவர்ஸ் ஃபேமிலி, அதை சம்பந்தப்பட்ட குழு மட்டும் இருக்கு. அந்த குடும்பங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் குடும்பம் இருக்கு அப்படின்னா ஒரு 25 லட்சம் மெம்பர்ஸ் இருக்காங்க இதை மட்டும் நம்பி பிழைக்கிறதுக்கு. ஸோ நம்ம ஒரு ஆட்டோ டிரைவரால் பிரச்சனை வரும்போது இம்மிடியட்டாக சட்டம் ஏற்ற முடிஞ்ச நம்மளால ஒரு 25 லட்சம் பேர் பாதிக்கிறாங்களே, ஏன்னா ஒரே ஒரு நபர் தான் அந்த ஆட்டோ விஷயத்துல வந்து பாதிச்சதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக நம்மளால இம்மிடியட்டா ஒரு மக்கள் பாதுகாப்புக்காக நம்ம ஒரு சட்டத்தை ஏற்ற முடியுது. இதுவே ஆட்டோ டிரைவரோட பாதுகாப்புன்னு நினைச்சு ஒரு 25 லட்சம் பேர் வாழ்வாதாரம் நினைச்சிட்டு இம்மிடியட்டா நீங்க ஒரு சட்டம் கொண்டுட்டு வந்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு எல்லாமே கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றின புண்ணியம் எந்த அரசியல் கட்சி தலைவர் இந்த விஷயத்தை வந்து முன்னெடுத்து சட்டம் ஏற்றுறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா இதோட பெனிஃபிட் கிடைக்கும். நன்றி.